நமக்கு தெரிந்தவரை ஒரு நாட்டை உருவாக்க போர் புரிய வேண்டும் அல்லது பல நூறு ஆண்டுகால வரலாறு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ரேடியோ ஜாக்கி தனக்கென ஒரு நாட்டையே உருவாக்கி அதற்கு அதிபராகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ஸ்லோஜா மஸ்தான். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திற்குள்ளேயே அமைந்துள்ள இந்த மைக்ரோநேஷன் இன்று உலகம் முழுவதும் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. விளையாட்டாக தொடங்கி இன்று ஒரு தனி நாடாகவே பாவனை செய்யப்படும் இந்த விசித்திரமான இடத்தை பற்றி இப்போது பார்ப்போம். கலிபோர்னியா பாலைவனத்தில் ஸ்லோஜா மஸ்தான் என்ற இந்த நாட்டை உருவாக்கியவர் சுல்தான் ராண்டி வில்லியம்ஸ். இவர் சாண்டியாகோ நகரில் ஒரு ரேடியோ ஜாக்கியாக பணிபுரிந்தவர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்பது இவரது கனவு. உலகின் 193 நாடுகளையும் சுற்றி முடித்த பிறகு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. ஏன் நமக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க கூடாது என்பதுதான் அது. கலிபோர்னியாவின் தெற்கு பகுதியில் உள்ள இம்பீரியல் கவுண்டி பாலைவனத்தில் சுமார் 11 ஏக்கர் நிலத்தை வில்லியம்ஸ் வாங்கினார். அந்த இடத்திற்கு ஸ்லோஜா மஸ்தான் குடியரசு என்று பெயரிட்டு டிசம்பர் 1, 2021 அன்று சுதந்திரத்தை அறிவித்தார். ஒரு நாடு என்றால் அதற்கு சட்டங்கள் இருக்க வேண்டுமே. அந்த வகையில் ஸ்லோஜா மஸ்தானில் சில வேடிக்கையான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இந்த நாட்டில் யாரும் குரோக்ஸ் ரக காலணிகளை அணியக்கூடாது. மீறினால் நாடு கடத்தப்படுவார்கள். அலுவலக மின்னஞ்சல்களில் தேவையில்லாமல் அனைவருக்கும் பதில் அனுப்பும் ரிப்ளை ஆல் பட்டனை அழுத்தக்கூடாது. காருக்குள் அமரும்போது டேஷ்போர்டு மீது காலை தூக்கி வைப்பது சட்டப்படி குற்றமாகும். ஸ்லோஜா மஸ்தானுக்கு என்று தனி தேசிய கொடி உள்ளது. துப்லா என்ற பெயரில் தனி நாணயமும் ஒரு தேசிய கீதமும் கூட உள்ளது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த நாடு இதுவரை 500க்கும் மேற்பட்டோருக்கு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளது. மேலும் ஆன்லைன் மூலம் இதுவரை 15,000க்கும் மேற்பட்டோர் இந்த நாட்டின் குடியுரிமையை பெற்றுள்ளனர். ராண்டி வில்லியம்ஸ் தன்னைத்தானே சுல்தான் என்று அழைத்து கொண்டாலும் இது ஒரு குடியரசு நாடு என்று கூறுகிறார். அவ்வப்போது அமைச்சரவை கூட்டங்களை நடத்தி தனது குடிமக்களுடன் கலந்துரையாடுகிறார். கலந்துரையாடல் பெரும்பாலும் ஆன்லைனில் மட்டுமே இருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக அமெரிக்க அரசாங்கம் ஸ்லோஜா மஸ்தானை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் சுல்தான் வில்லியம்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையிடம் தனது நாட்டை அங்கீகரிக்க கோரி கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்காவின் சட்டங்களுக்கு உட்பட்டு அதே சமயம் எங்களது தனித்துவத்தை நிலைநாட்டி வருகிறோம் என்கிறார் அவர். பாலைவனத்தில் ஒரு சிறிய நிலத்தை வைத்துக்கொண்டு இத்தனை பெரிய கற்பனை உலகத்தை உருவாக்கிய வில்லியம்ஸின் முயற்சி ஒரு வேடிக்கையான அதே சமயம் சுவாரஸ்யமான விஷயமாக மட்டுமே பார்க்கப்படுகிறது.